வணக்கம். இயற்பியல் டெஸ்ட் இயற்பியல் இயல் 1 நிலைமின்னியல் எடுத்துக்காட்டு 1.9 பக்க எண் 19. பல்வேறு மின்துகள் அமைப்புகளுக்கான மின்புலக் கோடுகள் பின்வரும் படங்களில் கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு 3 படம் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம இப்ப முதல்ல இந்த படம் பார்ப்போம். இந்த பிளஸ் மைனஸ் இவங்க இதுல கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த படத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா, படம் ஆவில் உள்ள Q1 மற்றும் Q2 ஆகிய இரு மின் துகள்களின் குறியீடுகளை அடையாளம் கொண்டு மாட் ஆஃப் Q1/Q2வின் விகிதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாருங்க, Q1 மற்றும் Q2 ஆகிய மின் துகள்களின் குறியீடுகளை அடையாளம் கண்டதுனால அதை முதல்ல நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாட் ஆஃப் Q1/Q2. சில கொஸ்டின்ல என்னன்னா உங்களுக்கு 2 கொஸ்டின் இருக்கும், அந்த கம்பைன் பண்ணி இருக்கும். அது நம்ம பார்க்காம விட்டுட்டு ஒண்ணுக்கு மட்டும் பதில் எழுதக்கூடாது. அதனாலதான் நான் வந்து இதை நல்லா அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கேன். முதல்ல Q1 மற்றும் Q2 ஆகிய இரு மின் துகள்களின் குறியீடுகள் வேணும். இப்ப பாத்தீங்கன்னா Q2ல இருந்து இது வந்து வெளியேறுது பாருங்க. மின்புலக் கோடுகள் பூரா இதுல இருந்து வெளியேறுது. அப்ப இது வந்து நேர்குறியீடு கொண்டதா இருக்கும். Q1ல பாருங்க வந்து சேருது. எப்பவுமே இந்த மின்புலக் கோடுகளோட பண்புகள்ல போய் பாருங்க. மின்புலக் கோடுகள் வந்து எப்படி இருக்குன்னா உங்க புக்ல இருக்கு, அதை போய் பாருங்க. அது வந்து நேர்மின் துகளா இருந்தா அதுல இருந்து மின்புலக் கோடுகள் நேர்மின் துகளில் தொடங்கி எதிர்மின் துகள்ல வந்து முடியும், அல்லது முடிவிலா தொலைவில் முடிவடையும். இப்ப இதுல இருந்து மொத்தம் இங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9, இந்த பக்கம் ஒரு 9, மொத்தம் 18 மின்புலக் கோடுகள் இதுல இருந்து வெளியே வருது. அதுல 6 மின்புலக் கோடுகள் வந்து Q1ல முடிஞ்சிருக்கு. மிச்சம் 12 மின்புலக் கோடுகள் முடிவிலா தொலைவை அடைகின்றன. எல்லாம் வந்து முடியணுங்கிறது இல்ல, ஆனா இது வெளியேறுது அப்படின்னா இது வந்து பிளஸ் நேர்குறியீடு கொண்டது. இதுல வந்து எத்தனை முடிஞ்சாலும் சரி இதுல வந்து முடியத்தான் செய்யுது. அதனால இது வந்து எதிர்மின் துகள் கொண்டது. எப்பவுமே எதிர்மின் துகள்ல நேர்மின் துகள்ல ஆரம்பிச்சு எதிர்மின் துகள்ல வந்து முடியும், இல்ல முடிவிலா தொலைவுக்கு செய்யும். அதனால இப்ப இதுல இருந்து மின்புலக் கோடுகள் Q2ல தான் ஆரம்பிக்குது, தொடங்குதுங்கிறதுனால Q2 நேர்குறி கொண்டதா இருக்கும். இதுதான் அதுக்கு ஆன்சரு. மின்புலக் கோடுகள் Q1ல வந்து எல்லா மின்புலக் கோடுகளும் வந்து முடிவடையணுங்கிறது கிடையாது. சில கோடுகள் முடிவடைஞ்சிருந்தா கூட அது வந்து எதிர்குறி உடையதா தான் இருக்கு. Q1 எதிர்குறி உடையதா இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது மாட் ஆஃப் Q1/Q2. ரெண்டாவது கொஸ்டின், முதல் கொஸ்டின்ல ரெண்டாவது கேள்வி. மாட் ஆஃப் Q1/Q2. Q1 தான் முதல்ல கேட்டிருக்கு. இப்ப Q1ல மொத்தம் முடிகிற கோடுகள் 6, Q2ல ஆரம்பிக்கிற கோடுகள் ஏற்கனவே சொன்னேன் 18 அப்படின்னு. ஏன்னா இது முடிகிறதையும் சேர்க்கணும், முடிவிலா தொலைவுக்கு உள்ளது எல்லாமே சேர்க்கணும். இதுல இருந்து கிளம்புறது எல்லாத்தையுமே சேர்க்கணும். இப்ப 6/18 1/3. இதை இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். அப்ப Q2 = 3Q1. அதாவது Q2வோட எண்ணழகு வந்து Q1ஓட எண் மதிப்பை காட்டிலும் 3 மடங்கு அதிகமா இருக்கு. Q1ஓட எண் மதிப்பை காட்டிலும் Q2ஓட எண் மதிப்பு வந்து 3 மடங்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத இதுல நம்ம முடிவுக்கு வர்றோம். அதனால இதுல 2 கேள்விகள் இருக்குங்கிறத ரொம்ப முக்கியமானது. இப்ப பகுதி ஆவுக்கு வந்தீங்கன்னா இதுல இப்ப 3, இதுல வந்து ரெண்டுமே அவங்க நேர்குறியீடுன்னு கொடுத்துட்டாங்க, நேர்மின் துகள்னு. அப்ப இதுல இருந்து எல்லா கோடுகளுமே என்ன ஆகும், வெளியேறதான் செய்யும். இப்ப இதுல எத்தனை வெளியேறுதுன்னு பாருங்க. இதுல என்ன கேட்டிருக்குன்னு முதல்ல பார்ப்போம். படம் ஆவில் உள்ள இரு நேர்மின் துகள்களின், அவங்க இரு நேர்மின் துகள்கள்னு சொல்லிட்டாங்க. அதுல உள்ள மின்னூட்ட விகிதத்தை கணக்கிடுக. இதுலயே 2 கொஸ்டின் இருக்கு. முதல் கொஸ்டின் மின்னூட்ட விகிதம், அந்த மாட் ஆஃப் Q1/Q2 அதேதான். இப்ப இதுல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. இதுல பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 18. அப்ப 18/18 1ன்னு வந்துடும். அப்ப ரெண்டுலயுமே 18 போறதுனால இதனுடைய எண் மதிப்பு இந்த நேர்மின் துகளோட எண் மதிப்பு ஒரே மாதிரிதான் இருக்கும். மாடுலஸ் ஆஃப் Q2 வந்து மாடு Q1க்கு ஈக்குவலா தான் இருக்கும். ரெண்டாவது என்ன கேட்டிருக்கு, ABC ஆகிய புள்ளிகளில் மின்புலத்தின் வலிமையை கணக்கிடுகன்னு கேட்டிருக்கு. ஏங்கிற புள்ளி இந்த இருக்கு, பிங்கிற புள்ளி இங்க இருக்கு, சிங்கிற புள்ளி இங்க இருக்கு. இப்ப ஏங்கிற புள்ளியை சுத்தி நிறைய மின்புலக் கோடுகளோட நெருக்கமா இருக்கு பாருங்க, அடர்த்தியா இருக்கு. இங்க B சுத்தி இருக்கு, ஆனா அவ்வளவு அடர்த்தியா இல்லை, A இருக்க அளவுக்கு அடர்த்தியா இல்லை. இந்த Cல மின்புல கோடுகளே போகல. அப்ப இந்த Aயையும் Bயையும் பார்க்கும்போது Aல வந்து உள்ளதை விட புள்ளி Aயில் மின்புல கோடுகள் நெருக்கமா இருக்கிறதுனால
அந்த மின்புலத்தின் வலிமை, மின்புலம்னா என்ன கேட்டிருக்கு, E கேட்டிருக்கு. அந்த மின்புலத்தின் வலிமை, ஈயோட வலிமை வந்து ஏக்குத்தான் அதிகமா இருக்கும் பியை காட்டிலும். சி வழியா பாத்தீங்கன்னா எந்த மின்புல கோடு செல்லல, அதனால அதுல மின்புலத்துக்கு வலிமையே இருக்காது, 0ன்னு இருக்கும். இப்ப படம் E எடுத்துக்குங்க. இதுல 3 மின்துகள் கொடுத்திருக்கு. இந்த மின்துகள் வந்து முதல்ல உங்களுக்கு நேர்மின் துகள்னு கொடுக்கல, சரியா? இப்ப இதுல இருந்து வெளியேறுது பாருங்க. வெளியேறதுனால இது நேர்குறியீடு கொண்டவை நம்ம சொல்றோம். இதுல இருந்து வெளியேறுது பாருங்க, அதனால இது நேர்குறியீடு கொண்டவை. இது வந்து எதிர்குறியீடுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க, அதனால வந்து எல்லாம் முடியுது பாருங்க. இப்ப இதுல 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 8 வெளியேறுது. இதுல இருந்து 1 2 3 4 5 6 7 8 இதுல இருந்து 8 வெளியேறுது, இதுல இருந்து 8 வெளியேறுது, 16 இதுலதான் வந்து முடியுது. இதனுடைய மதிப்பை வந்து -20 நானோ கூலும்னு கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டோட மதிப்பு கேட்டிருக்கா. அப்ப நமக்கு தெரிஞ்சது Q2. அப்ப நம்ம mod of Q1/Q2வும் mod of Q3/Q2வும் கண்டுபிடிக்கணும். Q1ல இருந்து வெளியேறது எத்தனை கோடு சொன்னேன், 8 கோடு. Q2ல முடிகிறது ரெண்டையுமே சேர்த்துக்கணும். Q2ல எதுல இருந்து வந்தாலும் சரி, எங்கேருந்து வந்தாலும் சரி, மொத்தம் முடிகிற கோடுகள் 16. அப்ப 1/2 8 2 16. இதே மாதிரி mod of Q3/Q2, ஏன் Q2வே ரெண்டுலையும் எடுத்துக்கிறோம்னா நமக்கு தெரிஞ்ச மதிப்பு Q2 தான். அப்ப Q3ல இருந்து கிளம்புறது 8, ஆனா Q2ல முடிகிறது 16, 1/2. இதுல இருந்து நமக்கு Q1 தான் வேணும். அப்ப இது இந்த சைடு கொண்டு போனா 1/2 Q2. அதே மாதிரி இதுலயும் Q3 தான் வேணும். இதை இந்த சைடு போனா 1/2 Q2. இது மாடு தான் கொடுத்துருக்கு பாருங்க, அதனால அந்த பிளஸ் மைனஸ் எடுக்க வேண்டாம். 1/2 இன்ட்டு இதனுடைய இது 20. அப்ப 10 நமக்கு Q1 நேர்குறியீடு, அதனால +10ங்கிறத நம்ம குறிச்சு காட்டுறோம், நல்லா தெரியணுங்கிறதுக்காக காட்டுறோம். அதே தான் இது Q3யும் +10 நானோ கூலும், ரெண்டும் ஒரே அளவு தான் இருக்கும். ஏன்னா 2ல இருந்து 8 மின்புல கோடுகள் தான் போகுது. இதுல இருந்து 8 தான் போகுது, இதுல இருந்து 2 8 தான் போகுது. அதனால இதனுடைய mod of இதுவும் இதுவும் ஈயும் மின்புல வலிமையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால இதனுடைய மின்துகள் அலகோட மதிப்பு ரெண்டுக்குமே +10 நானோ கூலும் தான். இது வந்து மின்புல கோடுகளோட பண்புகளை வச்சு வர்ற கணக்கு. அந்த பண்புகளை படிச்சுட்டு இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இதுல 3 இந்த கணக்குல 3 சப்டிவிஷன் இருக்கு, உட்பிரிவுகள் 3 இருக்கு. இந்த -20 நானோ கூலுமை நீங்க வெறும் 20ன்னு மட்டும் எடுத்துக்கங்க. ஏன்னா அது மைனஸ் சார்ஜ் மைனஸ்ங்கிறனால மைனஸ் கொடுத்துருக்கு, எதிர்குறியீடு கொண்டது. நம்ம வந்து குறியீடு இல்லாம தான் எடுக்கிறோம், அதுக்கு தான் இந்த கோடு போடுறோம். அதனால 20ன்னு மட்டும் எடுத்துக்கிறோம். Q1ங்கிறது சொல்லும் போது நம்ம அந்த பிளஸ்ன்னு சொல்லி காட்டுறோம். இதுதான் இது நேர்குறியீடுன்னு நம்ம சொல்றதுனால இது +10 நானோ கூலும், இதுவும் +10 நானோ. நன்றி, மீண்டும் வருக.